ரொம்ப உடஞ்சு போய் சத்யராஜ் அவங்க கிட்ட கவுண்டமணி அவர்கள் தன்னோட மனைவி பத்தி பேசியிருக்காரு. தன்னோட மனைவி இறப்ப தாங்க முடியாம ரொம்ப வேதனையில அவரு ரொம்பவே உடஞ்சு போயிருக்க வீடியோக்களை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் ஆறுதல சொல்லிட்டு இருக்காங்க. கவுண்டமணி அவர்கள் சாந்தி அவர்களை காதலிச்சதா திருமணம் பண்ணியிருக்காரு. இவருடைய சினிமா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா காதல் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை கலாய்ச்சு நிறைய காமெடிகளை பண்ணியிருந்தாலுமே நிஜ வாழ்க்கையில உண்மையா காதலிச்சதா திருமணம் பண்ணியிருக்காரு. சாந்தி அவங்கள கவுண்டமணி அவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாந்தி அவங்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு 2 மகள்கள். ரொம்ப சந்தோஷமா தான் இவங்களுடைய வாழ்க்கையை இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சாந்தி அவங்க தான் இப்ப வரைக்குமே கவுண்டமணி அவர்களுக்கு ரொம்ப ஒரு தூண் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லலாம். உறுதுணையா வாழ்க்கையில எல்லா நேரங்கள்லயும் கூடவே இருந்தவங்க சாந்தி அவங்க தான். இந்த நிலையில கொஞ்ச நாளாவே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காங்க. கவுண்டமணி அவர்களும் முடிந்த அளவுக்கு நிறைய சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்து பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு 67 வயதாச்சு. சொல்ல போனா இந்த உடல்நிலை பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்ததா அவங்க காலமாயிருக்க செய்திகள் வெளியாகி இருக்கு. இவங்களுடைய உடல் அஞ்சலிக்காக வச்சிருக்காங்க. ரொம்ப வேதனையில கவுண்டமணி அவர்களும் குடும்பமும் இருக்காங்க. தாங்கிக்கவே முடியாத வேதனையில இருக்காங்க. சத்யராஜ் அவர்கள் எல்லாம் நேர்ல போயிருக்காங்க. உடலுக்கு அஞ்சலி செலுத்த நேர்ல போயிருக்காங்க. கவுண்டமணி அவர்கள் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ரொம்ப உடஞ்சு போய் அவரை பார்க்க முடியுது. வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல நிறையவே வெளியாகி இருக்கு. ரசிகர்களும் ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.